அந்த மன்னரும் அவரோட மந்திரியும் தனித்தனி குதிரையில அந்த காட்டு வழியா போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு பெரியவர் வந்து, ஐயா எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்னு மன்னர் கேட்டிருக்காரு. மன்னர் உடனே அவர்கிட்ட இருந்த ஒரு 1000 பொற்காசுகள் எடுத்துட்டு இருந்தா வச்சுங்க அப்படின்னோடனே, இதை வச்சு நான் பல வருஷம் வாழ்வனே அப்படின்னு மகிழ்ச்சியா போயிட்டு இருந்திருக்காரு. அதை தூரத்துல இருந்து பார்த்துட்டு இந்த திருடன் போற வழியில அதை வழிப்பறி பண்ணிட்டு போயிட்டான். இவர் ரொம்ப வேதனையோட வீட்டுக்கு போயிருக்காரு. போயிட்டு ஒரு சில நாட்கள் கழிச்சு மறுபடியும் வந்திருக்காரு. அப்ப மந்திரியும் மன்னரும் அதே மாதிரியே வந்துட்டு இருந்திருக்காங்க. அவர்கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்த சொன்ன உடனே மன்னர் அவர்கிட்ட இருந்த விலை மதிப்பு மிக்க ஒரு நவரத்தின கல்லை எடுத்துட்டு இது ரொம்ப பத்திரமா பாத்துங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு. அதை அவர் யாருக்குமே தெரியாம பத்திரமா எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல ஒரு பானைக்குள்ள போட்டு வச்சிருக்காரு. அது அவரோட மனைவிக்கோ இல்ல பசங்களுக்கோ யாருக்குமே தெரியாது. இது நடந்த ஒரு 2-3 நாள் கழிச்சு அவரோட மனைவி அந்த பானையை எடுத்துட்டு தண்ணி பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிருக்காங்க. போயிட்டு அதை கழுவும் போது உள்ள இருக்கிற கல் இவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறனால அதை ஆத்துல விட்டுட்டாங்க. நேரா தண்ணி எடுத்துட்டு வரும்போது இந்த பெரியவர் வந்து அதுல இருந்த கல் எங்கன்னு இருக்காரு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாம முடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் நடந்த விஷயத்தை கேள்விப்பட்டு நேரா ஆத்துல போயிட்டு பல மணி நேரம் இவர் தேடி இருக்காரு. ஆனா அந்த கல்லை கண்டுபிடிக்கவே முடியல. ரொம்ப வேதனையோட வீட்டுக்கு வந்திருக்காரு. ஒரு சில நாட்கள் கழிச்சு மறுபடியும் மன்னரையும் மந்திரியையும் அதே மாதிரி பார்த்திருக்காரு. நடந்த விஷயத்தை அவர் சொன்ன உடனே மன்னர் வந்து மந்திரியை பார்த்து சொல்லியிருக்காரு, இவருக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத இல்ல போல இருக்கே அப்படின்ன உடனே மந்திரி சொல்லியிருக்காரு, இந்த வாட்டி இவருக்கு 2 வெள்ளி காசுகள் கொடுங்க. அதை வச்சு இவர் என்ன பண்ணுவாருன்னு மன்னர் கேட்டிருக்காரு. வந்து எதை கேட்கறாருல, வெறும் கையோட அனுப்ப வேண்டாம், அதை கொடுத்து விடுங்கன்னு அந்த 2 வெள்ளி காசை கொடுத்திருக்காரு. அதை எடுத்துட்டு அவர் போயிட்டு இருக்கும் போது தூரத்துல ஒரு நபர் 2 மீனை உயிரோடு எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. இவர்கிட்ட இதை வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. இந்த 2 வெள்ளி காசை வச்சு நம்மளோட குடும்பத்தோட வறுமையும் பார்க்க முடியாது, இன்னைக்கு சாப்பாட்டே பார்க்க முடியாது, இந்த 2 மீனையாவது நம்ம உயிரோட வாழ விடுவோம் அப்படின்னு அந்த 2 வெள்ளி காசை கொடுத்துட்டு அந்த மீனை கொண்டு போயிட்டு ஒரு மீனை விட்டுட்டு 2வது மீனை விட போகும்போது அதோட தொண்டையில ஏதோ சிக்கி இருக்குன்னு சொல்லி அதை எடுத்து பார்த்திருக்காரு. அந்த நவரத்தின கல் இருந்திருக்கு. இவர் ரொம்ப மகிழ்ச்சியோட அந்த மீனை ஆத்துல விட்டுட்டு சிக்கிரிச்சு அப்படின்னு கத்திருக்காரு. அங்க தூரத்துல இருந்த திருடன், ஆஹா பெரியவர் நம்மளை கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஓடும் போது அங்க இருந்த மந்திரி கிட்டையும் மன்னர்கிட்டையும் அவன் மாட்டிக்கிட்டான். நேரா அவரோட வீட்டுக்கு போய் பறிமுதல் செஞ்சு பார்க்கும்போது அந்த 1000 தங்க காசுகள் அப்படியே இருந்திருக்கு. அந்த தங்க காசுகளை எடுத்து வந்து இந்த பெரியவர்கிட்ட கொடுத்தவொடனே பெரியவர் ரொம்ப மகிழ்ச்சியோட போயிருக்காரு. மந்திரி கிட்ட மன்னர் கேட்டிருக்காரு, இது எந்த மாதிரியான நிகழ்வுகள், முதல்ல எதுவுமே அவருக்கு கிடைக்கல, இப்ப எல்லாமே அவருக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கும் போது மந்திரி சொல்லியிருக்காரு, மன்னா முதல்ல நீங்க தங்க காசுகள் கொடுக்கும்போது அவருக்கும் அவரோட குடும்பத்துக்கு மட்டுமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாரு. 2வது வாட்டி நீங்க நவரத்ன கல்ல கொடுக்கும்போது யாருக்குமே தெரியக்கூடாது, தனக்கு மட்டுமே தெரிஞ்சா போதும் அப்படிங்கிற மாதிரி சுயநலமாவே அவர் சிந்திச்சிட்டு இருந்தாரு. அடுத்த வாட்டி நீங்க 2 வெள்ளி காசு கொடுத்தீங்க, அதை கொண்டு போயிட்டு அவருக்குன்னு பார்க்காம 2 மீன்களோட உயிரை வாழ வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சதுனாலதான் மொத்தமா அவருக்கு எல்லாமே திரும்ப கிடைச்சிருச்சு. அடுத்தவங்களுக்கு எதுவுமே கொடுக்காம எல்லாமே தனக்கு தான் வேணும் அப்படிங்கிற சுயநலத்தோட இருந்தா இருக்கிறது எல்லாமே பறி போயிடும் அப்படின்னு இருக்காரு. அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உண்மையிலே நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா நமக்கான செல்வங்கள் நம்மளை தேடி வந்து சேரும் அப்படின்னு அந்த கதை நமக்கு உணர்த்துது.